Thank you for joining us. It is my duty to honor all the great people. So, let me wish it first. It's a belated wishes, but I have to do it. Friday அன்னைக்கு we celebrated our 79th Independence Day. 79th Independence Day. நம்மளுடைய தேசத்துக்காக நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்ப்போம். One of the blessed countries. Bharat. It is not one of the blessed countries, it is the blessed country. Serenity, peace, calm, and most importantly, the divine stays here in this country. Absolutely divine. ஏன் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணோம்? அதுவும் நான் முக்கியமாக இந்த இராணுவத்திற்கும் அதில் சம்மந்தப்பட்டவர்களுக்கும் சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஒப்பந்தம் பேசிடலாம், ஒரு நாட்டுடைய விடுதலையை குறித்து ஒப்பந்தம் பேசிடலாம், பிறகு அதை காப்பது என்பது மிகவும் கடினமான காரியம். நான் சொல்ல வர்றது புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி 2 நாட்டுக்குள்ளே நீங்கள் தனி நாடு நான் தனி நாடுன்னு பேசிடலாம், ஆனால் அதை வருஷக்கணக்காக பாதுகாத்துட்டு வர்றது என்பது ரொம்ப கடினமான காரியம். அந்த காரியத்தை நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா தூங்கணும்னு சொல்லி ஒவ்வொரு இராணுவ வீரரும் பார்டர்லேயோ இல்லை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துலையோ கடின உழைப்பு செஞ்சு தியாகங்களை மேற்கொண்டு அந்த காரியங்களை நிகழ்த்தி வர அவங்களுக்கு பெரிய சல்யூட். ஹேட்ஸ் ஆஃப். காட் பிளஸ் யூ. ஒரு நிமிடம் எடுத்து இராணுவ வீரர்கள், நேவி, ஏர்ஃபோர்ஸ், நம்மளுடைய இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் ஆர்மி எல்லாருக்காகவும் ஒரு பிரார்த்தனையை நம்ம ஏறெடுக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. அதனால் கண்களை மூடி அவர்களுடைய பாதுகாப்பு, குடும்பம், அவர்களுடைய வாழ்வில் நன்மைகள் எல்லாவற்றையும் தேவன் சிறப்பாய் அமைத்து அனைத்து காரியங்களையும் அவர்களுக்கு வாய்க்க செய்து சுகபத்திரமாய் வீடு திரும்ப தேவன் எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய வேண்டும். கர்த்தர் அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். God bless you all. Huge respect to all the soldiers, all the commandants, all the people in the army. We respect you, we salute you, we honor you. This honor belongs to you alone. God bless you. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு முக்கியமான சப்ஜெக்ட், இன்றைக்கி பேச போகிற சப்ஜெக்ட் நம்மளுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், ஆர்மியில் ஒரு முக்கியமான டிசிப்ளினை பேஸ் பண்ணி தான் என்னுடைய செய்தி இருக்க போகுது. அதனால் நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு அதில் உள்ள முக்கியமான எசன்ஸை நீங்கள் கற்றுக்கணுன்னு நான் விரும்புகிறேன். ஆமேன். நல்ல ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. ஆமேன். Stay with us. This is very important in each and every one of our lives. It is not necessary to be present in the army, but this lesson is very, very useful and this is a key to success. So I want you to concentrate and listen to the message carefully. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 17 43 முதல் 49. 1 சாமுவேல் 17 43 to 49. 1 சாமுவேல் 17 43 முதல் 49 வாசிக்க கேட்போம். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி
தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். Hallelujah. Read me 46th verse again. Just 46th. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். This day the Lord will deliver you into my hand, and I will strike you and take your head from you. And this day I will give the carcasses of the camp of the Philistines to the birds of the air and the wild beasts of the earth, that all the earth may know that there is God in Israel. Amen. இன்றைய செய்தியின் தலைப்பு ஃபோக்கஸ், கவனம். ஃபோக்கஸ், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஃபோக்கஸ், ஃபோக்கஸ், கவனம். கைகளை வைங்க, நாம் ஜெயிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் பேச போகிற காரியங்களை நீர் வழி நடத்தும். உண்மைகளை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க நீர் உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். ஷலோம், ஷலோம், ஷலோம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிற சப்ஜெக்ட், லெசன் மிகவும் அவசியம். வாழ்க்கையில் மனுஷனுக்கு எவ்வாறு மூச்சு காற்று அவசியமோ, எப்படி ஆக்சிஜன் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அவசியமோ, உயிர் வாழ்கிறதுக்கு அவசியமோ, அதுபோல் ஃபோக்கஸ் அப்படின்ற காரியம் மிகவும் அவசியம். சிறந்த மனிதனாக மாறணும், சரியான மனிதனாக இருக்கணும். டு பி a perfect man, to be a warrior, to be a successful man, all you need is focus. ஆமென். அதனால் அந்த காரியத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ don't lose focus now. Keep yourself focused. Hallelujah. நமக்கு இந்த சப்ஜெக்ட் நல்லாவே தெரியும், பல முறை பேசிட்டோம். அதனால தொடக்கத்திலிருந்து நான் வரணும்னு அவசியம் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். இருந்தாலும் ஷார்ட்டாக I'll give a short brief on what's the matter here. தாவீது வந்து சாப்பாடு கொடுக்க வர இடத்துல பெலிஸ்தியன் ஒருத்தன் நின்று கத்துறாரு. அதை தாவீது பார்க்கல, ஆனால் கேட்குறார். he heard இருக்கு, பார்க்கல, கேட்குறார். சத்தம் கேட்குது. எவனோ ஒருத்தன் நம்மளுடைய படையை ரொம்ப துஷ்டமாக பேசிட்டு நம்மளுடைய தேவனி ரொம்ப அசிங்கமாக பேசுகிறானே அப்படின்னு சொல்லி அவருக்கு கேட்குது. கேட்ட உடனே கூட இருந்த தன்னுடைய படையினர்கிட்ட போய் கேட்குறாரு, என்ன நடக்குது. தன் அண்ணனை போய் பார்த்துட்டாரு, சலாம் வச்சுட்டாரு, சாப்பாடும் கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கப்புறம் இது எல்லாமே நடக்குது. பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்குறார், என்ன நடக்குதுங்க அப்படின்னோடனே அவங்க சொல்கிறாங்க, ஒரு பெலிஸ்தியன் இப்படி ரொம்ப நாளாக நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்கான், நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல, ஆனால் அவனை கொல்றவருக்கு ராஜாவோட பொண்ணை கட்டி வச்சிருவாரு, டாக்ஸ்லாம் கிடையாதுன்னு ராஜா சொல்லியிருக்காரு அப்படின்னு. தாவீது அதை திரும்ப கேட்குறார், இவனை கொன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார். ஹலோ, வாட் இஸ் த ரிவார்ட்? அவர் யாரு? இதுதான் பியூட்டி. தாவீது அங்கே போய் பிலிஸ்தியன் எவ்வளோ உயரம் இருக்கின்றான், எவ்வளோ அங்குலம் இருக்கின்றான், எவ்வளோ வெயிட் இருக்குன்னான்னு கேட்கல, இவனை அடிச்சுட்டா என்ன கிடைக்கும்னு தான் கேட்குறார். அதுதான் விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. பிரச்சனை பெருசு, ஆனால் தாவீது கேட்கறது ரிசல்ட்டை. பிரச்சனையை அவர் பேசவே இல்லை. இவனை எனக்கு பிரச்சனை இல்லை, ரிசல்ட் என்ன கிடைக்கும், நான் இவனை அடிச்சுட்டா என்ன கிடைக்கும் அப்படின்ற விசுவாசத்தில் கேட்குறார். உடனே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் போது மூத்த தமையன் என்ன பண்ணிட்டாரு, கோவம் வந்துருச்சு மூத்த தமையனுக்கு. ஹல்லேலூயா. மூத்த தமையன் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? காட் பிளஸ் யூ. மூத்த தமையனுக்கு கோவம் வந்துருச்சு. அது எப்படி, நீ ஒழுங்கா வாயை மூடிட்டு வீட்டுக்கு போய் ஆடு மேய்க்கிற வேலையை பாரு அப்படின்னு திட்டுறாரு. இப்போ நான் கேட்டதில் என்ன அப்படின்னு தாவீது நம்மெல்லாம் கேட்போம்ல வீட்டில், இப்போ என்ன கேட்டுட்டேன்னு கோவப்படுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. வச்சுட்டு கண்டுக்கலை, திரும்பிட்டாரு. டக்குன்னு திரும்ப கேட்குறாரு. உடனே தாவீது பேசுகிற வீரமான அந்த பேச்சை அரசர்கிட்ட கொண்டு போயிட்டானுங்க. சவுல்கிட்ட கொண்டு போய், ஒருத்தன் இப்படி வீரமாக பேசிக்கிட்டு இருக்கான், இத்தனை நாள் நம்ம பயந்துட்டு இருந்தோம், நம்மளில் ஒருத்தன் அவனை அடிக்கிறேன்னு சொல்கிறான் அரசே, அவனை கொஞ்சம் என்னன்னு கவனிங்க. அவனோடனே அரசர்கிட்ட கூப்பிட்டு வந்தோடனே அரசர் பார்க்குறாரு, வாட் இஸ் திஸ், லுக்கிங் லைக் அ மாப், என்ன தொடப்பா கட்ட மாதிரி இருந்துட்டு நீ அடிக்கிறியா அப்படின்ற அளவுக்கு பார்க்குறாரு அவர். உன்னாலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அவன் உன்னையா அடிச்சே கொன்றுவான் அப்படின்றார். தாவீது அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் போகிறேன்
நான் என்ன பண்ணியிருக்கேன். உடனே தாவீது தான் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாரு. என்ன பண்ணியிருக்காராம், சிங்கத்தையும் கரடியும் அடித்து போட்டிருக்கேன், இவன்லாம் எனக்கு பெருசு கிடையாது அப்படின்றார். உடனே சவுல், சரி ஏதோ போய் ஜெயிச்சா நல்லது, தோத்தாலும் நமக்கு என்ன, ஒன்றும் கிடையாது, ஆமாவா தானே, நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கொண்டு இந்தாப்பா ஏன் ட்ரெஸ்ஸை போட்டு போன்னு ட்ரெஸ்ஸை போட்டால் ஒன்றும் செட் ஆகலை தாவீதுக்கு. ஏன்னா சவுலோடைய அப்பீரன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும்ல. சாமுவேல் போய் தேர்ந்தெடுக்கும் போது படிச்சிருக்கீங்களா, புஜங்கள்லாம் அப்படி பெருசாக வச்சுக்கிட்டு இருப்பார். அவருடைய ட்ரெஸ்ஸை தாவீதுக்கு போட்டால் என்ன ஆகும், தாவீது மாதிரி ஒரு 8 பேர் உள்ளே நிற்கலாம், அப்படிப்பட்ட பெரிய ட்ரெஸ் அது. ட்ரெஸ்ஸும் செட் ஆகலை. ஓகேவா. இப்போ இதெல்லாம் தாண்டி களத்துக்குள்ளே இறங்குறாரு. பெலிஸ்தியன் வந்துட்டான். வந்த பெலிஸ்தியனுக்கு எப்படி இருக்கும், 9 அடி 10 அடி நின்றுட்டு 4 அடியில் ஒருத்தன் இப்படி பார்த்து, அவன் கொஞ்சம் கூட ஒரு சேர்த்தியே இல்லாதவனா அவனுக்கு சிரிப்பு வருமா வராதா? அவன் பார்த்து கேட்குறான், ஏன்டா நான் நாயாடா, என்னையவாடா அடிக்க உன்னைய அனுப்பியிருக்காங்க அப்படின்னு அவன் வந்து ரொம்ப துச்சமாக பேசுகிறான். இப்போ இதில் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆர் டூ மச். தாவீது களத்துக்குள்ளே இறங்குறதுக்கு அவ்வளோ தடைகள்ங்க. போன வாரம் தான் அத்தனை தடைகள் பேசணும், எப்படி இயேசுநாதர் தடைகளை உடைச்சாருன்னு. அது மாதிரி இங்கேயும் தடைகள் தொடர்ந்து. முதல்ல மூத்த தமையன் தடையை போட்டார், உன்னாலலாம் சுத்தமாக முடியாது, நீ லாய்க்கே கிடையாது, நீ இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்ட்டாரு. ரெண்டாவது தன்னுடைய சொந்த ராஜா, முதல்ல சொந்த தமையன், ரெண்டாவது சொந்த ராஜா என்ன சொல்கிறாருன்னா, உன்னை அவன் கொன்னே போட்டுருவான் அப்படின்றாரு. சரின்னு அதை தாண்டி அவர் ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணால் ட்ரெஸ்ஸும் சரியில்லை. இதெல்லாம் நல்ல சைனா இல்லையாங்க, ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை செயல்படுத்தலான்னு இறங்கும் போது ஏதாவது ஒழுங்காக நடக்கலைன்னா இது ஆண்டவருடைய சித்தம் இல்லைன்னு டக்குன்னு சொல்லிடுறோமா இல்லையா? ஆமாவா இல்லையா? ரைட். இன்னைக்கு ஒரு ப்ரேயர் மீட்டிங் கிளம்புறீங்க, ஆட்டோ புக் பண்ணுறீங்க, கண்டிப்பாக வந்துடுறேன்டா, கடைசி நிமிஷம் அந்த ஆட்டோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்குள்ளே தோணுதா இல்லையா, ஒருவேளை நம்ம போகிறது ஆண்டவர் சித்தம் இல்லையோ? தோணுதா இல்லையா? அப்படி தோணிதானே இன்னைக்கு எத்தனை பேர் 7:30 மணிக்கு வந்தீங்க? சரியா வந்துட்டிங்களா? சரி, காட் பிளஸ். டக்குன்னு தோணுதா இல்லையா? அப்போ தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும்? மொதல் இடத்துல அடி வாங்கியாச்சு, சொந்த தமையனே தடுக்கிறாப்புல. சரி, அது எப்போதும் நடக்கிற ஒரு போர், போட்டி பொறாமை இருக்கிற போர், அதை விட்டுருங்க. ரெண்டாவது கவசம் கூட செட் ஆகலை. இதெல்லாம் வந்து நல்ல சைன். என்னது அப்படின்னா, தாவீது இதை விட்டு வெளியில் போகிறதுக்கு, சண்டை போட வேண்டாம், இது தேவனுடைய சித்தம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் சரியான அறிகுறிகள். இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை, தேவன் கொடுத்த காரியத்தில் நம்ம இறங்கும் பொழுது ஒரு சில காரியங்கள் சரியா இல்லாதனால நம்ம மொத்த தேவனுடைய வாக்குத்தத்தத்தையும் நிராகரிச்சிடுறோம். ஏன்னா நமக்குள்ள என்ன தோணுது, இது தேவனுடைய சித்தம் இல்லை. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய சித்தம் எதுன்னு கண்டுபிடிக்கணுமா? எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு, நான் ஒரு காரியத்தில் இறங்குறேன் பாஸ்டர், தேவனுடைய சித்தம் என்னன்னு எனக்கு கண்டுபிடிக்கணும்னு சொல்றவங்க எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க? எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு, தேவனுடைய சித்தம் என்னன்னு எனக்கு தெரியணும் பாஸ்டர்? இருக்கிறவங்க கையை உயர்த்தலாம். சரி, நான் சொல்கிறேன். சீக்ரெட் என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை முடிவு பண்ணி இறங்கும் போது அந்த காரியத்தில் 1000 பிரச்சனை வந்தால் அதான் தேவனுடைய சித்தம் இல்லைன்னு யாராவது ஒருத்தர் இங்கே மறுத்து சொல்லுங்க பார்ப்போம். கிளீனாக ஸ்மூத்தாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகுதுன்னா அது பெரிய படுகொலியை நோக்கி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. எனக்கு ஜெர்லினா பிடிக்கல, ஆமேன். இப்போ ஜெர்லின் நடந்து போயிட்டு இருக்க பாதையில் பெரிய குழி இருக்கு, பிடிக்காத நான் என்ன பண்ணுவேன்? ஜெர்லின் அங்கே ஒரு குழி இருக்குன்னு நான் சொல்லுவேன்னா, போய் உலட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்? அமைதியாக இருப்பேன். ஆமாவா இல்லையா? எந்த சத்தமும் போட மாட்டேன், எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் பிரச்சனை பண்ணாமலே அந்த பள்ளியில் தான் போயிட்டுருக்கான்னு நான் அமைதியாக இருப்பேனா இல்லையா? இருப்பனா இல்லையா? ஆமேன். இல்லை. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்களா? நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆனால் ஜெர்லின் ஜெயிக்க போறா அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? என்னெல்லாம் பண்ண முடியுமோ, என்னெல்லாம் சொல்லி தடுக்க முடியுமோ தடுப்பனா இல்லையா? சரி, இதை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். நம்ம கரெக்டாக ஜெயிக்க போகிறோன்னோடனே நம்ம கூட உள்ளவங்க ரொம்ப பொறாமையில், அது எதுக்குங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்க, அது எதுக்குங்க நீங்கள் இதை பண்ணுறீங்க, வேண்டாங்க உங்களுக்கு தேவையில்லாத வேலைங்க, அப்படிங்க இப்படிங்க, உங்கள் நல்லதுக்கு தாங்க சொல்கிறேன்னு சொல்கிறான் பாருங்க. அப்படி சொல்கிறவனை நம்பவே நம்பாதீங்க. இந்த ஏன் நம்ம நல்லதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறவனை என்ன பண்ணக்கூடாது? நம்பவே கூடாது. ஏன்னா அப்படி சொல்கிறது வந்து ஒரு பெரிய அறிகுறி நீங்கள் உங்கள் வெற்றிக்கு பக்கத்தில் இருக்கீங்கன்னு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சிஸ்டர் அப்படி சொன்னால் ஜாக்கிரதை, நீங்கள் வெற்றிக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வெற்றிக்கு பக்கத்தில் இருக்கீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. இது ரெண்டாவது தடை. ட்ரெஸ்ஸும் சரியில்லை,
இதை ஒரு அறிகுறியா கன்சிடர் பண்ணி தாவீது வீட்டுக்கு போயிருக்கலாம், அவர் ஆனா கண்டுக்கல. ஓகே, இது 2. 3வது, இதெல்லாம் தாண்டி ஒரு நம்பிக்கையாகவும் ஒரு விசுவாசமாகவும் படைக்களத்துல இறங்குனா எய்தாப்புல உள்ளவன் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். வந்தா ஒன்று சண்டைக்கு வரணும், இல்லை வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடணும். அவன் நின்று இவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்டா நீ என் கால் தொடை கூட இருக்க மாட்ட, நீ என்னைய நீ மோதி பார்க்குறியா நீ அப்படின்னு அவன் கிண்டல் பண்ணுறான். 3 மிகப்பெரிய தடைகள். இந்த 3 தடையும் தாவீது கன்சிடர் பண்ணி வீட்டுக்கு போயிருந்தா நீங்களும் நானும் இன்னைக்கு சங்கீதம்னு ஒன்று படிச்சிருக்க மாட்டோம். அந்த சங்கீதத்துலேருந்து பிரக்மான் ஐயாவும் பாட்டு பாடியிருக்க மாட்டார். ஆமாவா இல்லையா? 3 தடைகள், 3 மெயின் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். சரி, இதில் இன்னொரு சிறப்பான காரியம் என்னன்னா, தாவீது இறங்கி இன்னைக்கு நீ ஜெயிக்க போறேன்னு எந்த தேவதூதனும் வந்து சொல்லலை. வானம் அப்படியே பிளக்கப்பட்டு எந்த வார்த்தையும் வரல, இடியும் இடிக்கல, தேவனும் பேசல, எதுவும் நடக்கல. ஆனால் தாவீது என்ன பண்றார்? உள்ள நான் இறங்கியே தீருவேன், அவனை இன்னைக்கு நான் வீழ்த்தியே தீருவேன்றாரு. ஆமேன். 45 வாசிங்க பார்ப்போம். 45 47 வரைக்கும் வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும், இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் தாவீது சொல்றாரு, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகின்றாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகின்றேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. சொன்ன ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு சூழல்ல மாட்டி இருக்கோம். தேவன் பேசல, எந்த அறிகுறியும் இல்லை, பாஸ்டரும் தீர்க்க தரிசனம் உரைக்கலைன்னா நம்ம செய்யற ஜெபம் என்னன்னு நான் சொல்லவா? ஆண்டவரே, ஏதோ ஒரு நம்பிக்கையில் இறங்கிட்டேன், என்னை நீங்கள் தான்ப்பா காப்பாற்றணும். செய்கிறோமா இல்லையா? செய்கிறவங்க நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். அறிகுறியும் இல்லை, சைனும் இல்லை. காடை எடுத்தா என்ன வருது? பன்றிக்கு முன்பாக முத்தை போடாதேன்னு வருது. ஒன்றும் சரியில்லை ஆண்டவரே, நான் வேற நம்பி இறங்கிட்டேன், இனி நீங்கள் தான் என்னைய காப்பாற்றணும்னு ஜெபம் பண்ணுவோம். ஆனா இங்க ஒரு அறிகுறியும் இல்லை, தேவன் பேசல, வரது எல்லாமே தடைகளா வர இடத்துலயும் தாவீது என்ன சொல்றாரு? நீ நிந்தித்த தேவன் இன்று உன்னை என் கையில் ஒப்படைப்பார், நான் உன்னை வீழ்த்தியே தீருவேன்றார். அல்லேலூயா. சொன்னபடியே 49வது வசனத்துல பெலிஸ்தியன் அவரை நோக்கி ஓடி வருகிறான்டா. ஒரே ஒரு கல் சுத்துறாரு, விட்டாரு, அவன் அங்கேயே மடிஞ்சு போனான். மாபெரும் வீரனான பெலிஸ்தியன் கோலியாத் ஒரே ஒரு கல்லுல வீழ்ந்துட்டான். இப்போ தாவீதோடைய சக்சஸ்க்கு என்ன காரணம்னா, நம்மளா சொல்லுவோம் விசுவாசம் பாஸ்டர். எஸ், அக்செப்டட். விசுவாசம் தான் ஃபவுண்டேஷன். விசுவாசம் இல்லைன்னா படைக்களத்தில் நுழையவே முடியாது, போர்க்களத்தில் நுழையவே முடியாது. எவன் ஒருவன் விசுவாசம் இல்லையோ அவனால் எந்த காரியத்திலையும் ஈடுபட முடியாது. இது உண்மை. விசுவாசம் அவசியம், அதான் ஃபவுண்டேஷன். ஆனா அதை தாண்டி ஒரு காரியம் இருக்குங்க. விசுவாசமா பேசிடலாம், விசுவாசமா என்னை கை தட்டிடலாம், விசுவாசமா வார்த்தையும் வசனத்தையும் எழுதி போட்டுடலாம், விசுவாசமா அறிக்கையும் விட்டுடலாம். ஆனா அதை நடத்தி காட்டுவதற்கு என்ன தெரியுமா தேவை? ஃபோக்கஸ். You need absolute focus to make it successful. கவனம் என்று தேவை. ஏன் சொல்றேன் அப்படின்னா, தாவீதோடைய சக்சஸ்க்கு என்ன தெரியுமா காரணம்? ஃபோக்கஸ். வேற எதுவுமே கிடையாது. ஃபோக்கஸ். ஏன்னா ஃபெய்த் மேல ஃபோக்கஸ் இருந்தால் தான் ஃபெய்த்தே வெற்றி அடையும், இல்லைன்னா ஜெயிக்காது. விசுவாசத்தின் மேல கவனம் இருந்தா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஆமேன். புரியலன்னா நான் விவரமா சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு தாவீது அறிக்கை விட்டுறாருங்க, தைரியமா பேசிடுறார். ஆனா உள்ளுக்குள்ள இறங்குனதுக்கு அப்புறம் மனசு சஞ்சலம் ஆயிருக்குமா இல்லையா?
அவ்வளோ பெரிய ஒருத்தன் நேருக்கு நேரம் ஓடி வரும்போது நம்ம கவனம் செதறுமா இல்லையா? செதறுமா இல்லையா? கண்டிப்பா செதறும். என்ன இவ்வளோ பெருசு இருக்கான், நம்ம தோத்துருவோமோ, நம்ம ஏதாவது ஆயிருமோ, நம்மளை அடிச்சிருவானோ, இவ்வளோக்கு இவ்வளவும் நடக்கிற சமயத்தில் தாவீது தான் சொன்ன வார்த்தை அவன் கீழே மடிவது போல அது மட்டும்தான் ஃபோக்கஸில் வச்சிருந்தார். நீ எவ்வளோ பெரிய ஆளா வேணாலும் இரு, எனக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி, நீ தேவனை நிந்திச்ச, தேவன் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார். அதில் மட்டும்தான் அவர் ஃபோக்கஸ்டாக இருந்தார். ஆமென், அல்லேலூயா. ஏன் இதோட முக்கியத்துவத்தை நான் பேசுகிறேன்னா, இன்னைக்கு நம்மள்ட்ட அது இல்லாதனால தான் நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம். The reason for failure is that we do not focus. நம்ம கவனம் செலுத்த மாட்டேன்றோம். நான் இன்னும் விவரமா சொல்றேன். ஆர்மியில் மிக முக்கியமான ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் என்ன தெரியுமா? You must need 100% focus. இன்னைக்கு ஆர்மி வெற்றி அடையுதுன்னா அதுக்கான காரணம் என்ன தெரியுமாங்க? ஃபர்ஸ்ட் டிசிப்ளினே ஃபோக்கஸ் தான். ஒரு டார்கெட் செட் பண்ணாங்கன்னா அந்த டார்கெட்டை முடிக்கிற வரைக்கும் they'll be focused no matter what. பக்கத்தில் தன்னுடைய நண்பரே இறந்தாலும் they'll be focused on the target. இன்னைக்கு டார்கெட்டை முடிச்சாகணும். we have to achieve this. ஆர்மியில் டார்கெட்னு சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கையில் கோல்ஸ்ன்னு சொல்லுவோம். லட்சியங்களை அடைவதற்கு கவனம் மிகவும் அவசியம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் வரோம், தேவன் வாக்குத்தத்தம் தராருங்க. உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவரா இல்லையா? ஆமேன், உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தம் தரார். என்ன தரார்? உன்னை புஷ்டியும் பசுமையுமாய் வைப்பேன். இதான் வாக்குத்தத்தம் பண்றார். வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தடையா இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்? வாக்குத்தத்தத்தை ரிசீவ் பண்றோம், ரொம்ப சந்தோஷமா கையாட்டுறோம், பாஸ்டருக்கு நன்றி சொல்றோம், ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போறோம். போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? நம்மளுடைய கவனம் செதறுது. ஹலோ, இன்னைக்கு தோக்குறதுக்கான காரணம் உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேர் இன்னைக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தத்தின் மேல மட்டும்தான் பாஸ்டர் என் கவனம் இருக்கு, மற்றதை குறித்து நான் எதையும் குறித்து நான் கவலைப்படலன்னு சொல்ற ஆள் இங்க யாராவது இருந்தீங்கன்னா கையை உயர்த்துங்க பார்ப்போம். இன்னைக்கு ஏன் தடையாகுது பாஸ்டர், இன்னைக்கு ஏன் டிலே ஆகுதுன்னு ஒரு வார்த்தை கேட்குறீங்க இல்லையா? ஏன் லேட் ஆகுது பாஸ்டர்? இந்த வார்த்தை கேட்டிருக்கீங்களா இல்லையா? நானே கேட்டிருக்கேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கேட்டேன். எல்லாம் சரியாக பண்ணுறேன், நான் கேட்குற எல்லாத்தையும் தரீங்க, இது மட்டும் வரமாட்டேன்தே, லேட் ஆகுதே, என்ன பிரச்சனை? நான் ஏதாவது பண்ணேன் உங்களை கொஞ்சம் கொடுத்தா நான் ஜாலியாக இருப்பேன்ல அப்படின்னு கேட்டேன். ஏன் தாமதமாகுது? ஏன் நான் சொல்லவா? ஏன்னா we don't focus. நம்ம கவனம் செலுத்த மாட்டோம். அல்லேலூயா, நம்ம கவனம் செலுத்த மாட்டோம். அதனால தான் பேதுரு தண்ணிக்குள்ள மூழ்கினார். எங்க சொல்ல வரேன்னு புரியுதா? ஆண்டவரை பார்த்து நானும் உங்களை போலவே தண்ணியில் நடக்கணும் அப்படின்னோடனே தேவன் என்ன சொல்லிட்டார்? வா, வேற எதுவும் சொல்லலை, வா அப்படின்ட்டார். பேதுருவும் இறங்கி நடந்து போறார். அவருடைய கவனம் எங்கே இருந்தது? இறங்கி நடந்து போகும்போது ஸ்ட்ரைட் தேவன் மேல மட்டும் இருந்தது கவனம். கொஞ்ச தூரம் நடந்து போய் தேவன் என்ன சொன்னார்? முக்கியமா ஒன்று சொன்னார். எப்படி நடக்கணும்னு கூட சொல்லலை, ஆனா மற்ற எங்கிட்டும் பாத்துறாதன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையாங்க? என்னை நோக்கி பார் சொன்னார். இவர் பாதி தூரம் நடந்து போனார். கொஞ்சம் திரும்பி அங்கிட்டு இங்கிட்டு பார்ப்போமே, நமக்கு தான் இந்த வேடிக்கை பார்க்கறது ரொம்ப பிடிக்குமே, சும்மா இருக்க மாட்டோம். பக்கத்தில் உள்ளவன் என்ன போட்டிருக்கான், அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் என்னத்தை குடிச்சிக்கிட்டு இருக்கான், அது இந்த ஹோட்டலில் தான் பார்க்க முடியும். கண்ணையும் நல்ல முட்டை கண்ணா வச்சுக்கிட்டு போய் உருட்டுவோம். அப்படி ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு நமக்கு இந்த வேடிக்கை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அதுபோல பேதுரு சரி போகிறோம், சும்மா அப்படி பார்ப்போம் அப்படின்னு இப்படி பார்க்குறாரு. அலை அடித்தது பாருங்க, மடிஞ்சிரும் ஆண்டவரே நான் மூழ்கி போய் சொன்ன அடுத்த நிமிஷமே உள்ளே போயிட்டாரா இல்லையா? போனாரா இல்லையாங்க? இது எதனால் நடந்தது இந்த பிரச்சனை? விசுவாசம் கம்மியானதுனாலையா? இல்லை தனக்கு உள்ள நம்பிக்கை போனதுனாலையா? ஒரே ஒரு காரணம் தான், கவனம் சிதறப்பட்டது. ஆமாவா இல்லையா? ஆமே. இன்னைக்கு விசுவாசமாக வார்த்தைகள் பேசுகிறோம், பைபிள் ஒரு 5 முறை வாசிக்கிறோம், இவ்வளவும் பேசுகிற நமக்கு கவனம் இல்லை.
கவனம் சரியாக இல்லை. கவனம் என்பது என்ன தெரியுமா? இந்த வீட்டில் சொல்லுவாங்க பாருங்க, காலெல்லாம் போயிட்டு தெரியாமல் இடிச்சிட்டு போவோம்ல, கவனமாக இரு. அந்த கவனம் இல்லைங்க, அது இருக்கணும், அது வாழ்க்கையில் அவசியம். இல்லைன்னா சீக்கிரம் அவ்வளோதான். கவனம் அவசியம். இது தேவன் மேல் உள்ள கவனத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் கேட்க நீங்கள் பதில் சொல்லுங்கள். நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். ரெடியா? நீங்கள் ரெடியா? ஓகே. வாக்குத்தத்தம் கொடுக்கிறவர் யார்? தேவன். வாக்குத்தத்தம் பண்ணினவர் ஏமாத்துவாரா? மாட்டார். சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவாரா? நிறைவேற்றுவார். திராணிக்கு மேலே சோதிப்பாரா? சோதிக்க மாட்டார். திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டார். ஒழுங்கா பைபிள் வாசிக்கலையா நீனு? திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டார். அப்படி நான் சோதனையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். ஓகே, ரைட், ஓகே. ஆசீர்வாதத்தை தரது யார்? தேவன். பிரச்சனையை அனுமதிக்கிறது யார்? தேவன். ரைட், ஓகே. இப்போ வாக்கு தத்தம் தேவன் தரார். இந்த வாக்கு தத்தத்துக்காக யுத்தம் பண்ண போவது யார்? தேவன். ஆமாம் இல்லையா? வாக்கு தத்தமுக்காக யுத்தம் பண்ண போறது தேவன். வாக்கு தத்தம் தந்தது தேவன். வாக்கு தத்தத்துக்காக யுத்தம் பண்ண போறது தேவன். வெற்றியை தரப்போவது யார்? தேவன். அனுபவிக்க போவது யார்? நம்ம. ஆமாம் இல்லையா? நம்மளுடைய ஒரே ஒரு வேலை என்ன? ஆமாவா இல்லையா? வாயை விரிவாய் திறந்து ஜெபிப்பதை விட வாயை மூடிக்கொண்டு அமைதியாய் இருந்தாலே பல வெற்றியை நம்ம ஈட்டிடலாம். உண்மையே சொல்றேன். ஒரு பெரிய குரு ஒருத்தர்கிட்ட இன்டர்வியூவில் கேட்குறாங்க, வாழ்க்கையோடைய உச்சத்தை அடையணும்னா என்ன செய்யணும்னா அவர் சொன்னது, உன் வாயை மூடிட்டுருன்ட்டார் டக்குன்னு. அந்த இன்டர்வியூ எடுக்கிற அம்மா தன்னை திட்டுறாங்களோன்னு நினச்சி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறம் அவர் சொன்னார், இல்லைம்மா, சிந்தை ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க, செதறிக்கிட்டே இருக்குல்ல, அதை கொஞ்சம் அடக்கி போட்டாலே எல்லாம் ஜெயிச்சிடலான்னார். இது உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? ஆமேன். ஒரு தடவை போய் அடின்னு சொன்னார். இங்கே கூட ஒயாமையான் இருந்தான்னு சொல்லி 2 தடவை அடிச்சு என்ன ஆயிடுச்சு? கானான்குள்ளே பிரவேசிக்க கூடாதுன்னு ஆயிடுச்சா இல்லையா? ஆணுச்சா இல்லையாங்க? ஆமேன். எத்தனை இடத்துல பைபிளில் ஒரு கவனம் சிதறதுனால எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. பைபிளில் நீங்கள் படித்து பாருங்க, கவனம் சிதறுது பாருங்க, லைட்டாக ஃபோக்கஸ் சிதறுது பாருங்க, போயிடுது. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாக்கு தத்தம் தருகின்றது தேவன். வாக்கு தத்தத்துக்காக யுத்தம் பண்ண போறது தேவன். வாக்கு தத்தத்தை ஜெபம் பண்ணும் பொழுது எப்படி ஜெபம் பண்ண சொல்லியிருக்கார்? பெற்றுக்கொண்டதை போல் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கார். அவ்வளோதான். நீங்கள் அதாவது ஒரு காருக்காக ஜெபம் பண்ணுறீங்கன்னா அந்த காரை வாங்கிட்டதான் நினச்சி ஜெபம் பண்ண சொல்லியிருக்கார். ஜெபத்தையும் சொல்லி கொடுத்துட்டார். நம்ம கவனம் செலுத்த வேண்டியது எங்க? அதை பெற்றுக்கொண்டது போல, காரை டெய்லி நம்ம வீட்டில் நிற்கிறது போல அதில் மட்டும்தான் கவனம் செலுத்தணும். ஆமாவா இல்லையாங்க? ஆமான்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க. இவ்வளோதான் நம்ம வேலை. ஆனால் இன்னைக்கு ஒரு ஜெபத்துக்கு அப்புறம் எவ்வளோ கவன சிதறுதல் இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் யோசிங்க. வாக்கு தத்தம் தரது தேவன். நீங்கள் பாஸ்டரை நம்பாதீங்க. பாஸ்டர் எதையோ சொல்லிட்டார் விடுங்க. தேவனை நம்புவீங்களா மாட்டீங்களா? தேவனை நம்புவீங்களா மாட்டீங்களா? ரைட். தேவன் இன்னைக்கு சொல்றார், கழுகுக்கு சமான வாழ்வை உனக்கு தரேன் அப்படின்னா தீர்க்காயுசுன்னு அர்த்தம். சரியாங்க? தீர்க்காயுசு. ஓகே. இதை வாக்குத்தத்தம் வாங்கிட்டீங்க. 3 நாளில் காய்ச்சல் வருது. வாக்குத்தத்தத்தை சுத்தமாக மறந்துடுறோமா இல்லையா? நமக்கான நேரம் வந்துருச்சு போல, நான் தேவனோடு போக வேண்டிய நேரம் போல. அப்போது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே உங்கள் சொத்தெல்லாம் உங்கள் பிள்ளைங்க பேரில் எழுதி வைக்கலாம்ல. அப்போ மட்டும் இறுக்கி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். ஹலோ, நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? உங்களுக்கு தான் நேரம்னு தெரிஞ்சிருச்சுல்ல, கிளம்ப போகிறோன்னு தெரியுதில்ல, சொத்தை எல்லாத்தையும் எழுதி வச்சிட வேண்டியதானே? எல்லாரையும் கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணிட வேண்டியதானே? எப்பா நாளைக்கெல்லாம் நான் இருக்க மாட்டேன், நான் கிளம்பிடுவேன்னு. அப்போ மட்டும் உயிராசையில் என்ன பண்ணுறோம்? 4 பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணி, இதில் எஸ்ஸரமாட்ட ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் வேறு, யூஎஸ்ஏல இருக்கிற பாஸ்டர் ஸ்டாலின்ட்டையும் சொல்லி ஜாம் பண்ணுங்கன்னு அவரை போட்டு. உங்க கவன சிதறலுக்கு பாஸ்டர் என்ன பண்ணுவாரு? வாக்கு தத்தம் தேவன் தந்துட்டாரு. உங்க கவனத்திற்காக நாங்க ஜெபம் பண்ண முடியுமா சொல்லுங்க? கவனம் செலுத்த வேண்டியது யாரோடைய பொறுப்புங்க?
கவனம் செலுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு? கையை நல்லா வச்சு வேணும்னா நெஞ்சிலேயே ஒரு குத்து குத்தி என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லுங்க. அப்பதான் உரைக்கும். என்னுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இங்க தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார்? வாக்குத்தத்தம் கொடுத்தார், எனக்கு தேவன் கொடுத்துருக்காருன்றவங்க கையை உயர்த்துங்க பார்ப்போம். ஓகே, கொடுத்து நிறைவேறாதவங்க கொஞ்சம் கையை உயர்த்துங்க. இளங்கொண்ணு ரொம்ப நேரமாக நீட்டிக்கிட்டே இருக்கார். இறக்குங்கண்ணே, போதும், பெரிய பாரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டேன் நான், விடுங்க. ஏத்தனவர் தான். வாக்குத்தத்தம்லாம் வருது தம்பி, ரிசல்ட்டு தான் வர மாட்டேன்னு சொல்கிறாரு. வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். இப்போ இந்த வாக்குத்தத்தத்துடைய வெற்றி மேலே கவனம் செலுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு? என் பொறுப்பா, உங்க பொறுப்பா? யார் பொறுப்பு? உங்க பொறுப்பு. ஏன்னா ஜெபம் பண்ணும் போது யாரை ஜெபம் பண்ண சொல்லியிருக்கார்? உங்க எல்லாரையும் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கார். எங்கேயாவது ஒரு இடத்துல when you want to pray to me go to pastor and call me through him அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க பார்த்திருக்கீங்களா பைபிள்ல? நீங்க ஜெபம் பண்ண வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு போதகரை கண்டுபிடித்து அந்த போதகர் மூலியமாக என்னை அணுக வேண்டும்னு எங்கேயாவது ஒரு வசனம் பார்த்திருக்கீங்களா? அதற்கு மாறா பைபிள் என்ன சொல்லுது? நீ என்னை நோக்கி கூப்பிடுன்னு இருக்கா இல்லையா? இருக்குன்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க. நான் என்னமோ இங்கே பொய் சொல்கிற மாதிரி இதெல்லாம் பைபிளே இல்லையே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீ என்னை நோக்கி கூப்பிடு வசனம் இருக்கா இல்லையா? இப்போ நீங்கள் கூப்பிடணுமா வேண்டாமா? நமக்கெல்லாம் என்னென்னா, நான் கூப்பிடுவேன் பாஸ்டர், நான் பாவி, ஆண்டவர் கேட்க மாட்டார், நீங்கள் கூப்பிட்டா நடக்கும். பாஸ்டர் ரொம்ப பரிசுத்தவானா? அப்படியா? முக்தி அடைஞ்சிட்டாரா? எல்லைட்டன் ஆயிட்டாரா? தேவனுக்கு அடுத்த படியில் உட்காந்துருக்காரா? தேவன் சிம்மாசனம்னா அவருக்கு பாதப்படியில் உட்காந்துருக்காரா? கிடையாதுங்க. உங்களுக்கு வசனங்கள் சொல்ல முடியும், வழிகாட்ட முடியும். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண முடியாது, உங்களுக்காக நான் சாப்பிட முடியாது. அப்போ இன்னைக்கு நம்ம கவனம் செலுத்த வேண்டியது எங்க இருக்கணும்? வெற்றியின் மேல் இருக்கணும். சரி, நம்மெல்லாம் கேட்போம், பாஸ்டர் வெற்றியின் மேல் கவனம் செலுத்துறேன், ஒருவேளை தோத்துட்டா, இந்த கேள்வி வந்திருக்கா இல்லையா? வெற்றி மேலே கவனம் செலுத்துறேன், தோத்துட்டா என்ன பாஸ்டர் செய்யறது? நான் என்ன சொல்றேன்னா, உங்க யுத்தத்தை பண்றது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்க யுத்தத்தை கையில எடுத்து யுத்தம் பண்றது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சர்வ லோகத்தையும் படைத்த தேவன் யுத்தம் செய்கின்றார். அவர் தோத்ததா சரித்திரம் இருக்கா? இல்ல. அவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஒரு ஒரு ரீல் அழகா போட்டிருந்தாங்க. என்னன்னா, பஸ் டிரைவரை நம்புறோம், பைலட்டை நம்புறோம், கப்பல் ஓட்டுறவரை நம்புறோம், ஆட்டோ டிரைவரை நம்புறோம். இப்போ புதுசாக வேற ஒன்று வந்திருக்கு, ரேப்பிடோவை நம்புகிறோம். அவன் எங்கே கொண்டு போவானே நமக்கு தெரியாது. வண்டியில் வேற வச்சு கொண்டு போகிறான், சர்ன்னு கொண்டு போயிடுவானுங்க. ஆனால் அவனையும் நம்பி ஏறி உட்காந்து நிம்மதியாக போயிடுறோமா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? இவ்வளவும் நம்புறீங்க. அவன் நமக்கு சொந்தக்காரன் நான் நம்புறதுக்கு? அவன் நம்ம நண்பரா? மூணாவது மனுஷனே நம்புகிற உங்களுக்கு உங்களை படைச்ச தேவன் மேலே நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? நம்பலாமா நம்பக்கூடாதா? அவசியம் நம்பியே தீரணும். உங்களை படைச்சவருக்கு உங்களுக்கு என்ன தர வேண்டும், எப்பொழுது தர வேண்டும், எவ்வாறு தர வேண்டும், யார் மூலியமா தர வேண்டும்னு எல்லாம் தெரியும். ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். அப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா, தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டதை போல் நினைத்து கொண்டு அதன் மேல் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. சரி, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். பெனிட்டோ அண்ணனுக்கு தேவன் இப்போ வாக்குத்தத்தம் தரார். நீ ஒரு விலை உயர்ந்த ஒரு வீடை வாங்குவ, கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி 4 கோடி ரூபாய் உள்ள வீட்டை நீ வாங்குவேன் தேவன் வாக்குத்தத்தம் தரார். ஆமேன். கொடுத்துட்டார். பெனிட்டோ அண்ணன் என்ன செய்யணும்? உட்காந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் சிபில் ரிப்போர்ட்டும் செக் பண்ணணுமா? செய்யக்கூடாது. யார்கிட்ட கேட்கலாம், எப்படி செய்யலாம், இதை எப்படி வாக்கிய பண்ணலான்றதெல்லாம் நம்மளுடைய வேலை கிடையாது. கொடுத்த தேவன் நிறைவேற்ற வல்லவர், யுத்தம் அவருடையது. அப்போ பெனிட்டோன் என்ன பண்ணும்? டெய்லி நைட்டு ஜபத்தில் அந்த 4 கோடி ரூபா வீட்டில் நிற்கிற மாதிரியும் அங்கே உள்ள சோஃபாவில் உட்காந்துருக்க மாதிரியும் பெற்றுக்கொண்டதை போல நினைச்சிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் அப்படி நினைச்சோன்னு என்ன தெரியுமா ஆகும்? அதுக்கு சம்மந்தமே இல்லாத சூழலாக உங்களுக்கு நடக்கும். பேங்க்ல ஏதாவது பிரச்சனை வரும், அடுத்த நாள் பில்லு கட்டணும், ஒரு வாரம் கழிச்சு 1 லட்ச ரூபா பில்லு கட்டணும், இது எல்லாமே வரும். அது மேலே கவனம் செதற விடாம தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைவேறியது, வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா ஏற்ற வேளையில் அந்த வீடு அவருக்கு வந்து சேரும்.
ஆமேன். இதுதான் சீக்ரெட். இன்னைக்கு நம்மளுடைய ஃபோர்ஸஸ் ஜெயிக்கிற காரணம் இதுதான். நம்மளுடைய ஆர்மியோ நம்மளுடைய இன்டெலிஜென்ஸோ ஜெயிக்கிற காரணம் என்னன்னா, they set the target, they focus 100% கம்ப்ளீட்லி. நம்ம தோக்கிறதுக்கான காரணம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம், கவனம் செலுத்த மாட்டோம். ஏன்னு சொல்லவா நான், நம்ம கவனம் யார் மேலே இருக்குன்னு நான் சொல்லவா? நம்ம கவனம் இது எப்படி நடக்காது, ஏன் நடக்கணும், நமக்கெல்லாம் இது சாத்தியம் இல்லை, பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் எல்லாத்தையும் இடையூறு பண்ணிடுவான், இது மேலெல்லாம் நம்ம கவனம் இருக்குது. இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது, இது மாதிரி சொல்கிறேன். தாவீது இறங்கிட்டாருங்க களத்தில். நம்ம அந்த இடத்துல நிற்கிறோன்னு வைங்க. இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய பிரச்சனை தான் கோலியாத். ஹலோ, உங்களுடைய பிரச்சனை தான் கோலியாத். நம்ம இன்னைக்கு கவனம் செலுத்துறது கோலியாத்தை வீழ்த்த போகிற தேவன் மேலே இல்லை, நம்ம கவனம் செலுத்துறது கோலியாத் மேலே. ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. நம்மளுடைய கவனம் ஃபுல்லு இன்னைக்கு யார் மேலே இருக்கு? கோலியாத்து மேலே. எவ்வளோ அங்கோலம் இருக்கான்ப்பா. சே, கொஞ்ச நாளில் அவனை பார்த்து பயந்தது போய் கொஞ்ச நாளில் ரசிக்கவும் ஆரம்பிச்சிட்டானுங்க. அதை எனக்கு டயபெட்டிஸ் இருக்குல்ல, இது பெருமையாங்க. இன்னைக்கு அது என்னமோ ஒரு சர்டிஃபிகேட் பாஸ்டர் 4 வருஷம் படித்து டிகிரி வாங்கின மாதிரி அதை பெருமையாக சொல்கிறாங்க. பாஸ்டர் எனக்கு டயபெட்டிஸ், எனக்கு ப்ரெஷர் சுகர்லாம் இருக்குது, இதெல்லாம் பெருமை கிடையாது. சொசைட்டியில் இதெல்லாம் நார்மல் ஆக்கலாம், சரிப்பட்டு வராது. ரெண்டாவது, இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் கவனம் இருக்குது பாருங்க, ஃபோக்கஸ், அதை கம்மி பண்ணுறதுக்கு கண்டுபிடிச்சது தான் ரீல்ஸு. இந்த இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல, நீங்களாம் பார்க்க மாட்டீங்களா? தாயார்கள் பொய் சொன்னீங்கன்னா இங்கேருந்து ஆண்டவர் காமிப்பார். நீங்கள் என்ன பேரில் பார்க்குறீங்கன்னு நான் சொல்லவா? நீங்கள் என்ன பேரில் ரீல்ஸ் பார்க்குறீங்கன்னு? சமையல் குறிப்பு. ஏற்கனவே நீங்கள் ரொம்ப அழகாக சமைக்கிறீங்க, இல்லை சமையல் குறிப்பு பார்த்து கலக்க போகிறீங்களா? நீங்கள் சமையல் குறிப்பு பார்க்குறாங்களாம். சமையல் குறிப்பு அப்புறம் எங்கே போய் நிற்க தெரியுமா? சமையல் குறிப்பில் இருந்து கொஞ்சம் நேரத்தில் இந்த வாரம் பாக்கியலட்சுமியில் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்படியே போகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டோடைய நிலவரம்லாம் தெரியும். அப்புறம் மனைவியை கணவன் அடித்ததை பற்றி தெரிய வரும். அதை நம்ம உன்னிப்பாக கவனிப்போம். அது நம்ம மனசில் பதிஞ்சிடும். இப்படி தானே நம்மளையும் ஒரு நாள் இந்த ஆள் அடித்தார், அவன் எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டு ஃபோனை வச்சுட்டு நீங்கள் படுக்கீங்களா, உங்களுக்கு பிபி சுகர் ப்ரெஷர் எல்லாத்தையும் ஏற்றி விட்டுறான். எந்திரிச்ச வேகத்தோடு அந்த ஆள் அப்போ தான் வேலையிலேருந்து வருவார். அந்த ஆள் மேலே பாஞ்சி, ரீல்ஸோடைய தாக்கம் அப்படி, அந்த ஆள் மேலே பாஞ்சி கடைசியில் தேவன் கொடுத்த சமாதானத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல், கவனம் செலுத்தாமல் மற்ற எல்லாத்து மேலேயும் கவனம் செலுத்தி குடும்பம் 2ஆக போயிடுது. அப்புறம் இங்கே பாஸ்டர் குடும்பத்தில் சமாதானமே இல்லை, அப்படியே ஒரு சவுக்கு எடுத்து அடிக்கலாமான்னு வரும். நீங்கள் செய்கிற பிரச்சனை உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்களை தேவன் சமாதானம், சந்தோஷம், தைரியம், விசுவாசம், அன்பு, பொறுமை, தயவு, கிருபை இது மேலே கான்சென்ட்ரேட் பண்ண சொன்னால், நம்ம இன்னைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறது என்ன? எப்படி இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை நடந்தது, அவன் ஏன் இவனை அடித்தா, இவன் ஏன் சூசைட் பண்ணா, அவன் ஏன் அப்படி பண்ணா, இது எல்லாம் இன்னைக்கு பாஸ்டர் RNW இன்டெலிஜென்ஸ், இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் ராவை விட நம்ம ஸ்திரீகளுக்கு தான் நிறைய நியூஸ் தெரியுது பாஸ்டர். இது உண்மை பாஸ்டர். நம்ம ஸ்திரீகளுக்கு தான் நாட்டோடைய நிலவரம் முழுசும் தெரியுது. ஒரு நாள் பிரதமர் ஆக்குங்க நம்ம ஸ்திரீகளை, நாடே மாறிடும், வல்லரசு நாடா மாறிடும். அடித்து என்னால் சொல்ல முடியும். ஏன்னா பீகாரில் என்ன நடக்குது, மணிப்பூரில் என்ன நடக்குது, மோடி இப்போ எங்கே இருக்கார், மோடி இப்போ எந்த ட்ரெஸ் போட்டு போனார், ராகுல் காந்தி எங்கே இருக்கார், போலாந்து நாட்டில் என்ன நடக்குது, போலாந்தில் உள்ளவன் எப்படி சமைக்கிறான், எல்லா டேட்டாவும் நம்ம ஸ்திரீகள்கிட்ட இருக்குது. விட்டிங்கன்னா நான் உலகத்தையே மாற்றிடுவாங்க. அப்படி இன்டெலிஜென்ஸ். இது எல்லாம் இன்டெலிஜென்ஸ் நினைக்கிறீங்கல்ல, இதெல்லாம் கவனக்குறைத்தல். உங்கள் கவனத்தை அவன் கம்மி பண்ணிகிட்டே வரான். அதனால தான் ரீல்ஸ் இன்றைக்கி எவ்வளோ நேரம், ஒரு ரீல் எவ்வளோ நேரம் இருக்கும்? 59 செகண்ட்ஸ். ஆமாவா இல்லையா? 59 செகண்டு. அந்த 59 செகண்டே நம்ம சில நேரம் முழுசாக பார்க்க மாட்டோம். அவன் ஏதாவது பொய் சொல்லி இதில் முக்கியமான பகுதி கடைசியில் தான் இருக்குது, கடைசி வரைக்கும் பாருங்கன்னு சொன்னோடனே தான் பார்ப்போம். ஆமாவா இல்லையா? வெயிட் டில் தி எண்ட் அப்படின்னு போட்டால் தான் நம்ம அது வரைக்கும் பார்த்துட்டு இருப்போம். இல்லைன்னா அவன் 2 வார்த்தை பேசுனானே ஆமாம் அப்படின்னு மாற்றிடுறோமா இல்லையா? மாற்றுறோமா இல்லையா?
இதெல்லாம் விளையாட்டு விஷயம் இல்லை, சீரியஸான விஷயம். திஸ் இஸ் ஹண்டிங் யூ சப்கான்ஷியஸ்லி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் லைஃப் ஸ்டைலே இது வந்து பாதிச்சுக்கிட்டு இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 59 செகண்ட் இன்னைக்கு நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஒன்றும் இல்லை, எல்லாரும் பைபிளை மூடிடுங்க, கொஞ்சம் நேராக உட்காருங்க, கண்ணை மூடி எதுவும் யோசிக்காம 59 செகண்ட் 59 செகண்ட்ஸ் மனசாட்சியோட. அப்படி வேற ஏதாவது யோசிச்சிட்டிங்கன்னா டக்குன்னு கண்ணை முழிச்சு நான் யோசிச்சிட்டேன்னு உட்காந்துருங்க, ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. அப்படியே கெட்டிப்படியா பிடிச்சிக்கிட்டு இருக்காதீங்க. வேணும்னா இயேசுநாதர் முகம் இருக்கு பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச முகம், அதை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டு ஒரு 59 செகண்ட் நீங்கள் இருந்து பாருங்க, பார்ப்போம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இந்த மாவு வாங்குறது, கறி வாங்குறது, இதெல்லாம் ஞாபகம் வரும் பாருங்க. இப்போ 59 செகண்ட் கண்ணை மூடி, முடிஞ்சா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏதாவது வேற சிந்தை வந்துட்டா கண்ணை திறந்துருங்க, ஒத்துக்கோங்க நாம் கவனம் செலுத்தலைன்னு. பாருங்க, நியாயமாக எஸ்தரம்மாலாம் கண்ணை திறந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். எங்கள் அம்மா திறந்துட்டாங்க. அவுட். ஆனா அவுட், நான்சிகா அவுட், வினோத்தண்ணா அவுட். வினோத்தண்ணா இப்போ அரை செகண்ட்லேயே கண்ணை திறந்துட்டார். எல்லோரும் அவுட். அந்த அவுட் அவுட் அவுட். பாஸ்டர் எல்லாருமே கண்ணு. பார்த்தீங்களா நம்மளுடைய கவனம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஒரு 59 செகண்ட் நம்மளுக்காக மரித்து உயிர் தெழுந்த இயேசுநாதருடைய முகத்தை கூட நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எந்த அளவுக்கு நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கு. இவ்வாறு இருந்தால் தேவனுடைய வாக்கு தத்தத்தையோ, தேவனுடைய அற்புதத்தையோ, தேவனுடைய மகிமையோ நம்மளால் காண முடியாது. ஆமே. அப்போ நான் என்ன பாஸ்டர் செய்யணும் அப்படின்னா, தேவன் உங்களுக்கு தந்தார் பாருங்க வாக்கு தத்தம். வாக்கு தத்தத்தை விடுங்க, இந்த பொக்கிஷம் இருக்கா இல்லையா, கவனம் செலுத்துங்க. வாழ்க்கையே இதில் தான் இருக்கு, கவனம் செலுத்துங்க. இன்னைக்கு உலகத்தில் பிரச்சனை இருக்கதாங்க செய்யும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். பிரச்சனை இருக்கும். ஆனால் அதை வெற்றி கொள்வதற்கான பதில் நம் கையில் இருக்கின்றது. ஆமென். எப்படி ஜெயிக்கணும், எப்படி இச்சையை மேற்கொள்ளணும், எப்படி அதர்மத்தை மேற்கொள்ளணும், இது எல்லாமே இதில் இருக்கு. நம்ம செய்ய வேண்டியது கான்சென்ட்ரேட். ஆமென். இயேசுநாதர் தன்னுடைய ஃபாஸ்டிங் முடிச்ச உடனே 3 பெரிய பயிற்சி நடக்குது, டெஸ்ட் நடக்குது. கல்ல அப்பமா மாத்து, மேல இருந்து குதி, இது எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், நீ காலில் விழுந்து வணங்கு. ஆனா தேவன் தன்னை அனுப்பின பிதாவின் மேல் கவனம் செலுத்தி அவர் சொன்ன காரியம், இது ஏற்கனவே எழுதப்பட்டது, இதற்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன். அதனால தான் அவர் கிறிஸ்து என்று அழைக்கப்பட்டு அவர் நாம் அனைவருக்கும் அரசரானார். எதனால? சிங்கிள் கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ். இயேசுநாதருடைய அற்புதங்கள் எல்லாம் பாருங்களேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்னைக்கு வேகமாக எவ்வீர் மகளை எழுப்பினார், லாசருவை எழுப்பினார் பாட்டு பாடிடுறோம். அதில் உள்ள சூழ்ச்சியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அவன் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பான், கூட உள்ளவன் ஏதாவது சொல்லிடுவான், பக்கத்தில் உள்ளவன் ஏதாவது சொல்லிடுவான். எவ்வீரு இதுக்கெல்லாம் டாக்டரே செக் பண்ணி அனுப்பிடுவானுங்க, பிள்ளை செத்து போயிடுச்சு, போதகரை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு. ஆனால் ஜீசஸ் ஸ்டேஸ் ஃபோக்கஸ்ட். அவருடைய ஃபோக்கஸ் மாறவே இல்லை இன்னைக்குமே. பிள்ளை உயிர் தெழுவாள், அவ்வளோதான், உறங்கி கொண்டு இருக்கிறாள். லாசரு உயிரோடு எந்திரிப்பான். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு பெருக செய்யும். ஃபோக்கஸ். He never missed focus. Hallelujah. அந்த ஃபோக்கஸ் தான் led him to forgiveness also. சிலுவையில் அரைஞ்சி தொங்க விட்டும் போது கூட தன்னுடைய கவனம் சிதறல. ரத்தம் சிந்தது, உடம்பு வலிக்குமா இல்லையாங்க? இயேசுநாதர் வாங்கின அடிக்கு உடம்பு வலிக்குமா இல்லையா? வலிக்குமா இல்லையா? இன்னைக்கு தாயார்கள் சமைக்கும் போது கையை சுட்டுக்கிறீங்களா இல்லையா? கையெல்லாம் வீரத்தழும்புகளா இருக்கா இல்லையா? இருக்கு. ரைட். ஆண்கள் குண்டூசியை வச்சு குத்தி பார்த்துருக்கீங்களா? கையை குத்தி இருக்கீங்களா? சின்னதா ஏதாவது ஒரு குண்டூசி குத்துனாலே அது ஒரு 4 நாள் எரியுது. ஆமாவா இல்லையா? லைட்டாக தோல் பிஞ்சிட்டா அது ஒரு 4 நாள் எரியுது. குளிக்கும் போதெல்லாம் ஆமாவா இல்லையா? ஒரு சின்ன தோல் பிஞ்சதுக்குங்க உடம்பு ஃபுல்லாக அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட நிர்வாணமாக 6 மணி நேரம் தொங்க விட்டுருக்கானுங்க. உடம்பு அவசியம் வலிக்கும், சத்தே இருக்காது, பேசக்கூட வாயை கூட திறக்க முடியாது.
2 கையிலையும் ஆணி அடிச்சிருக்கு, கால்லையும் அடிச்சிருக்கு, தலையில் என்ன வச்சிருக்கு, முள் கிரீடம் சூட்டப்பட்டிருக்கு. அதில் ஒரே முள் கண் குத்தி இப்படி வெளியில் நிற்கிது. முகம் அதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கணும். தாடியெல்லாம் பிச்சு எறிஞ்சிருக்கானுங்க கையிலேயே. முகத்தை அடித்து ஏசுநாதரான்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு ஆக்கிட்டானுங்க. அந்த அளவுக்கு இருக்குது. இவ்வளோ வேதனையிலையும் ஏசுநாதர் என்ன செஞ்சுருக்கலாம், அந்த உடல் வேதனையில் சாபம் விட்டுருக்கலாம். இன்றைக்கி நம்ம மனசு லைட்டாக நொந்துருச்சுன்னா நம்ம சாபம் விட்டுறோம். கவனிச்சிருக்கீங்களா? மனசு லைட்டாக நொந்து போயிடுச்சுன்னு வைங்களேன், அப்படி நோகுதுன்னா டக்குன்னு சாபம் விட்டுறோங்க. இன்னைக்கு என் மனசை என்னை இப்படி நோகடிச்சவன் நல்லாவே இருக்க மாட்டான்னு சொல்லிடுறோமா இல்லையா? கிறிஸ்தவனா இருந்தாலும் சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோம். ஏன்னா லைட்டாக மனசு இங்கே உடலை மொத்தமாக இல்லாமல் பண்ணி மனசையும் உடைச்சி உடலையும் உடைச்சி தொங்க விட்ட இயேசுநாதர் என்ன செஞ்சுருக்கலாம், சபிச்சிருக்கலாம். பிதாவானவரை கூப்பிட்டுருக்கலாம். அவர் இப்படி கை வச்சுட்டு இப்படி கையை இப்படி லைட்டாக இப்படி அசைச்சிருந்தா மொத்த உலகமும் இல்லாமல் போயிருக்கணும். என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். அந்த நேரத்துலையும் தன்னுடைய கனிகள் மேல் கவனம் செலுத்தி அவர் சொன்ன வார்த்தை, இவர்களை மன்னித்தருளும். ஆமென். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டயலாக்ஸ் எவர், பெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எவர். நம்ம இன்னைக்கு செய்வோமா சொல்லுங்க? நம்மளை தெரியாமல் ஒருத்தர் இடித்தாலே நமக்கு அவ்வளோ கோபம் வருது. ஆமாம் இல்லையா? எனக்கு அதெல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்கணும். எனக்கு தெரியாமல் இடிச்சிட்டாலாம் எனக்கு பயங்கரமாக. அதுவும் எங்கள் வீட்டில் ஹேனா வந்து ரொம்ப அப்படியே ஹேன்னு தான் போவா. அப்போ தெரியாமல் இடிச்சிருவா, கை கழுவுனா அந்த தண்ணியை மேலே தெரிச்சு விட்ருவா. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஆகவே ஆகாது. அவ்வளோ கோவம் வரும். ஒரு சின்ன விஷயத்துக்கு நமக்கு இவ்வளோ கோவம் வருது. ஆனால் அவ்வளோ அடித்து 6 மணி நேரம் தொங்கின அவர் சொன்னது, இவர்களை மன்னித்தரலும், என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் செய்கின்றார்கள். ஆமென். தட்ஸ் த ஃபோக்கஸ். அந்த கவனம் நமக்கு இன்னைக்கு வேணுங்க. அந்த கவனம் இன்னைக்கு வேணும். இந்த சப்ஜெக்டை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காதீங்க. கவனம் செலுத்துறது தானே? இல்லை, இது ரொம்ப கஷ்டம். 2.5 நிமிஷம் கவனம் செதறாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் தேவை தெரியுமா? 12.5 வருஷம் ப்ராக்டிஸ் தேவை. எதுக்கு? 2.5 நிமிஷம் கவனம் செதறாமல் இருக்கு. யூ நீட் சச் ப்ராக்டிஸ் ஃபார் 2.5 minutes. கவனம் மிகவும் அவசியம். இன்னைக்கு வாழ்க்கையில் நம்ம பிரச்சனை எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெரிய பாதிப்பு, இதனால் எவ்வளோ தோல்வி அடைய போகிறோம் நீங்கள் கவனம் செலுத்துவதை விட பிரச்சனையை அனுமதித்த தேவன் மேலும், அந்த பிரச்சனை யுத்தம் பண்ண போற தேவன் மேலும், அந்த வெற்றியை பிரச்சனைக்கு முன்னாடியே எழுதின தேவன் மேலும் நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னு வைங்க, நீங்களும் நானும் வெற்றியாளர்கள். ஆமென். நீங்களும் நானும் என்ன செய்யணும்? இன்னைக்கு பிரச்சனை எவ்வளோ பெருசு, கவலை எவ்வளோ பெருசு, துக்கம் எவ்வளோ பெருசுன்னு பேசுவதை விட தேவன் எவ்வளோ பெரியவர்னு பேசணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுக்கு எத்தனை நாமம் இருக்குங்க? 1000க்கும் மேலே சொல்லிட்டே போகலாம். அதை பேசுங்க. அதனால தான் சொல்லுவார், கவலைப்படுகிறதுனால் ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? நம்ம ப்ரேயர்லாம் இப்போ டிசிப்ளின் ஆயிடுச்சு. மற்ற ப்ரேயர்லாம் நீங்கள் லேடிஸ் ப்ரேயர்லாம் போய் பாருங்கள், உட்காந்து கவலையை முதல்ல இருந்து விடாமல் சொல்லுவாங்க. அதெல்லாம் அவசியமற்றது, உசிதமற்ற காரியம். அதெல்லாம் பிரச்சனையை திரும்ப திரும்ப பேசுவதனால் அது மாம்சமாயி திரும்ப பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். ஆனால் பிரச்சனையை விட தேவன் மேல் கவனம் செலுத்துறீங்கன்னு வைங்க, பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. ஆமென். கை இருக்கா? கை இப்படி வைங்க. இதுதான் உங்கள் பிரச்சனை. இதை நீங்கள் பக்கத்தில் இவ்வளோ பக்கத்தில் வச்சதுனால தான் பெருசாக தெரியுது. ஆமாவா இல்லையாங்க? கையை கொஞ்சம் கீழே இருக்குங்க. எவ்வளோ பெரிய அண்ட சராசரம் இருக்குது. இதை படைத்த தேவன் உங்களுக்குள்ளே அமர்ந்திருக்கிறார்னு வேதம் சொல்லுது. ஆமென். இது அனைத்தையும் படைத்த தேவன் உங்களை கண்மணி போல் பார்க்கின்றார்னு வேதம் சொல்லுது. இவ்வளோ அனைத்தையும் படைத்த தேவன் உலக கடைசி பரியந்தம் உங்களுடனே கூட இருப்பார்னு வேதம் சொல்லுது. இவ்வளத்தையும் படைத்த தேவன் உங்கள் சார்பாக யுத்தம் பண்ணி உங்களுக்கு வெற்றியை ஈட்டி தருவார்னு வேதம் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையானாலும் இருக்கட்டும், எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கட்டும், உலகமே எய்த்து நின்னாலும் தேவன் மேல் கவனம் செலுத்தினீங்கன்னா தேவன் நிச்சயம் வெற்றியை தருவார். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென்.
அப்போ இன்னிலேருந்து நான் என்ன செய்யணும் பாஸ்டர் அப்படின்னா, பிரச்சனை இருக்கதாங்க செய்யும், ஆனால் உங்களுடைய கவனம் தேவன் மேல் இருக்கட்டும். பிரச்சனை எவ்வளோ பெருசுன்னு பேசுவதை விட நம்ம தேவன் எவ்வளோ பெரியவர்னு பேசுங்க. இனிமேட்டு அதை பேச ஆரம்பிங்க. பிரச்சனை இன்னைக்கு பெருசாக, இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு ஒரு பில்லு கட்டணும்னு வைங்க, அந்த பில்லை பேசுவதை விட என் தேவன் எவ்வளோ பெரியவர்னு பேசுங்க. 5 அப்போ 2 மீனை பெருக்குனவர் இதை செய்ய மாட்டாரா? அன்னைக்கு ஒரு நாள் என்னை விடுவிச்ச தேவன் இன்னைக்கு விடுவிக்க மாட்டாரா? ஆமேன். புஷ்டியும் பசுமையும் வைப்பேன்னு சொல்லியிருக்காரு, செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். தேவன் என்னை பாதுகாத்து கொள்வார். ஏற்ற வேளையில் எனக்கு தேவையான காரியங்களை செய்வார். எனக்கு என்ன செய்யணுன்றது தேவனுக்கு தெரியும். இந்த மாதிரி காரியங்கள் மேல் கவனம் செலுத்தினோம் என்றால் நீங்களும் நானும் தோல்வியே தழுவ மாட்டோம். அல்லேலூயா, ஆமேன். கவனம் மிகவும் அவசியம். ஃபோக்கஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உலகத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகிறது ரொம்ப ஈஸி. ஆமேன். டிஸ்ட்ராக்ட் ஆகிறது ரொம்ப ஈஸி. பிரச்சனையை பார்த்துக்க அப்படியே போகிறது ரொம்ப ஈஸி. அதனால தான் வேதம் சொல்லுது, நாம் தரிசித்து நடவாமல், தரிசித்து நடந்தீங்கன்னா பிரச்சனையில் மாட்டுவீங்க. விசுவாசமாக நடந்தால் பிரச்சனையை மேற்கொண்டுருவீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தரிசித்து நடந்தால் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வீர்கள், விசுவாசித்து நடந்தால் பிரச்சனையை மேற்கொள்வீர்கள். ஆமேன். அதனால் தரிசனம், இந்த நேரில் பார்க்குறத நம்பாதீங்க. உள்ளுக்குள்ள இங்கே இருக்கு பாருங்க வார்த்தை, அதன் மேல் நம்பிக்கை கொள்ளுங்க. அதன் மேல் நம்பிக்கை, அதன் மேல் விசுவாசம் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். தேவனுடைய வேதத்தில் விசுவாசம் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அதனால் இன்னையிலேருந்து உங்கள் வாயிலிருந்து நான் யார்கிட்ட இருந்தும் நான் கேட்கக்கூடாது, பாஸ்டர் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, பாஸ்டர் பிரச்சனை இருக்குது ஆனால் என்னுடன் இருப்பவர் பெரியவர் தான் நான் கேட்கணும். ஆமேன். வேதம் அதான் சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் என்னில் இருக்கிறவர், மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும். அந்த தேவன் எங்கு இருக்கிறார்? உங்கள் சாயலாக உங்களுக்குள் அமர்ந்திருக்கின்றார். அல்லேலூயா. அதனால் இன்றையிலிருந்து கவனம் எங்கே இருக்கணும்? தேவன் மேல், இலக்கின் மேல், வெற்றியின் மேல் இருக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெற்றியின் மேல் கவனம் இருக்க வேண்டும். Focus on the victory, not on the loss, not on the journey, only the victory. Amen. That is the secret to success. Hallelujah. வெற்றியை மட்டும் தேவன் செஞ்சிட்டார், நான் இன்னைக்கு சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அதற்கு தேவையான எல்லா காரியத்தையும் தேவன் மாம்சமாக்கி விடுவார். ஆமேன். அதனால ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஃபோக்கஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தலைகளை தாழ்த்துக்கு நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இனி ஒருபோதும் எங்களுடைய பிரச்சனைகளையோ துன்பங்களையோ கண்டு நாங்கள் அஞ்சாமல் வசனத்தின் மேலும் உம்முடைய எண்ணங்கள் மேலும் நாங்கள் கவனம் செலுத்தவும், எங்கள் வெற்றியின் மேல் நாங்கள் கவனம் செலுத்தி அதனை பெற்றுக்கொள்ளவும் நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவர் கூட இருந்து நீர் வழி நடத்தும், பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறுங்கள். பக்கத்தில் பார்த்துங்க, ஃபோக்கஸ், கவனம், ஸ்டே ஃபோக்கஸ்ட். காட் பிளஸ் யூ. ஷாலோம்.